வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் மிக முக்கியமான தலைப்பு நினைவாற்றல், மெமரி பவர் எப்படி அதிகரிக்கலாம் என்பதுதான். பல மாணவர்கள், வேலை செய்யும் நபர்கள் படித்தது மறந்து போகுது, பெயர்கள் ஞாபகம் வரலை, கவனம் சிதறுது என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் நினைவாற்றல் என்பது பிறந்தபோது மட்டுமே கிடைக்கும் திறன் அல்ல, பயிற்சியால் வளர்க்கக்கூடிய ஒரு திறன். நினைவாற்றல் என்றால் என்ன? நாம் கற்றதை, பார்த்ததை, கேட்டதை சேமித்து தேவைப்படும் போது மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவது. இதுவே நினைவாற்றல். நம் மூளை ஒரு மசில் போலதான். பயன்படுத்தினால் பலப்படும், பயன்படுத்தவில்லை என்றால் பலவீனமாகும். நினைவாற்றல் குறைய காரணங்கள். முதலில் நினைவாற்றல் ஏன் குறைகிறது என்பதை பார்ப்போம். போதிய தூக்கம் இல்லாமை, அதிக மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மொபைல் சோஷியல் மீடியா அடிமை, ஆரோக்கியமில்லாத உணவு, ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துதல், உடற்பயிற்சி இல்லாமை. நினைவாற்றலை அதிகரிக்கும் 10 முக்கிய வழிகள். 1. போதுமான தூக்கம், ஸ்லீப். தூக்கம் என்பது மூளைக்கு ரீசார்ஜ். தினமும் 7-8 மணி நேரம் தூங்க வேண்டும். தூங்கும் போதுதான் நினைவுகள் உறுதியாக சேமிக்கப்படுகின்றன. தூக்கம் இல்லாத புத்தகம் காலியான புத்தகம். 2. கவனம், ஃபோக்கஸ், மல்டிடாஸ்கிங் தவிர்க்கவும். ஒரே நேரத்தில் படிப்பது, மொபைல் பார்ப்பது, மியூசிக் கேட்பது, இவையெல்லாம் நினைவாற்றலை குறைக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வேலை. 25 நிமிடம் ஃபோக்கஸ், 5 நிமிடம் பிரேக், பொமோடோரோ டெக்னிக். 3. தினசரி உடற்பயிற்சி. நடப்பது, யோகா, சைக்கிளிங் போன்றவை மூளைக்கு ஆக்சிஜன் அதிகமாக செல்ல உதவும். புதிய பிரெயின் செல்ஸ் உருவாக உதவும். தினமும் 30 நிமிடம் போதும். 4. நினைவாற்றலை அதிகரிக்கும் உணவுகள். பாதாம், வால்நட், மீன், ஒமேகா 3, முட்டை, கீரைகள், பழங்கள், போதுமான தண்ணீர், அதிக சர்க்கரை, ஜங்க் ஃபுட். 5. தியானம், மெடிடேஷன். தினமும் 10 நிமிடம் தியானம் செய்தால் கவனம் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், நினைவாற்றல் மேம்படும். அமைதியான மனம், கூர்மையான மூளை. 6. ஆக்டிவ் லேர்னிங் பயன்படுத்துங்கள். படிப்பதை மனப்பாடம் மட்டும் செய்யாதீர்கள். உங்கள் சொந்த வார்த்தைகளில் விளக்குங்கள். யாருக்காவது சொல்லி கற்றுக் கொடுங்கள். டீச்சிங் பெஸ்ட் லேர்னிங். 7. நினைவாற்றல் பயிற்சிகள், பிரெயின் எக்ஸர்சைசஸ். புதிர்கள், பசில்ஸ், சுடோகு, செஸ். நினைவாற்றல் விளையாட்டுகள். புதிய மொழி கற்றல். 8. கீகேப் ரைட் ரிவைஸ் டெக்னிக். படித்ததை எழுதுங்கள். வாரத்திற்கு ஒருமுறை ரிவிஷன். மைண்ட் மேப்ஸ் பயன்படுத்துங்கள். எழுதுவது மூளையில் பதிய வைப்பது. 9. டிஜிட்டல் டிடாக்ஸ். மொபைல் யூசேஜ் குறைக்கவும், நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் செய்யவும், படிக்கும் போது மொபைல் விலக்கி வைக்கவும். குறைந்த ஸ்கிரீன், அதிக பிரெயின் பவர். நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் மைண்ட் செட். எனக்கு ஞாபகம் இருக்காது என்று நினைத்தால் உண்மையிலேயே மறந்து விடுவீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லுங்கள். தன்னம்பிக்கையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு சிறப்பு குறிப்புகள். படிப்பை சிறிய பகுதிகளாக பிரிக்கவும். சார்ட் டயகிராம் பயன்படுத்தவும்.
காலை நேரம் படிப்பது சிறந்தது. தேர்வுக்கு முன் ஆல் நைட் ஸ்டடி தவிர்க்கவும். பெரியவர்களுக்கு நினைவாற்றல் குறிப்புகள். தினமும் வாசிப்பது. சமூக தொடர்பு வைத்துக் கொள்வது. புதிய விஷயங்கள் கற்றல். கட்டுப்படுத்தல். அன்புள்ள நண்பர்களே, நினைவாற்றல் என்பது வரம் அல்ல, பயிற்சி. நீங்கள் தினமும் சிறிய மாற்றங்களை செய்தாலே பெரிய முன்னேற்றம் காணலாம்.